ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட இரத்த சாட்சியத்துக்கு அழைக்கிறார். பிள்ளைகளே, அன்பு செய்ய முடியாதவரை அன்பு செய்கிற போது இரத்தம் வடியும் உள்ள பொறுமை வைக்க முடியாத இடத்துல நீங்கள் பொறுமையை வைக்கிற போது, இரக்கத்தை வைக்க முடியாத இடத்துல இரக்கத்தை வைக்கிற போது அங்கே இரத்தம் வடியும். வீட்டில் இருக்கிறவங்களை அன்பு செய்கிற போது செய்ய முடியல, அவங்க நம்மளை பற்றி அவமானமாக பேசியிருக்காங்க, ஆனால் அதை தாண்டி அவர்களை நீங்கள் அன்பு செய்ய முயற்சிக்கிற போது அங்கே இரத்தம் வடியும். மாமியார் அன்பு செய்கிறது, மருமகள் அன்பு செய்கிறதெல்லாம் ரத்தம் வடியும். வடியுதா? யோசிச்சு பாருங்க, எங்கே ரத்தம் வடியுதோ, யாரை பார்த்தா கோபம் கொப்பளிக்குதோ அங்கே என்ன வரணும்? கனிகள் வேலை செய்யணும். அதுதான் ஆண்டவர், அதுதான் ஆண்டவருடைய சாயல். அந்த சாயலை தான் உனக்குள்ளே வச்சாரு. அந்த சாயல் இல்லை அப்படின்னா நீ பாவத்தில் கிடக்கிற. இந்த சாயலை எடுத்துக்கொண்டு நீ ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஏன்னா அவர் கொடுத்த சாயலை நீ எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், இது நான் கொடுத்த பொருள் இல்லை. அதான் சொல்லுவார், நான் உனக்கு தாளந்தை கொடுத்தேன். அதுதான் இதயம், அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா இந்த கனிகளால் அழகு செய்யப்பட்டிருக்கணும். இந்த ஆத்மாவை நீங்கள் இன்னும் அதிகமான கொடைகளால் கிருபைகளால் நிரப்பி இருக்கணும். அதை விட்டுட்டு அதை நீங்கள் கீழே போட்டு நீங்கள் கொடுத்தது கொஞ்சம் தான், அதை நான் வச்சுக்கிறேன் ஓரமா அப்படின்னு நீ திருப்பி அதை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், என் தாளந்தை நீ புதைத்து வைத்தது பாவம். உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறோனோ அவ்வளோ நீ செய்ய. உன்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குதோ அதை கொடு. இன்றைக்கி வெறுப்புணர்வினுடைய அந்த ஆற்றல் இன்றைக்கி உலகத்தில் பரவிக்கிட்டே இருக்குது. நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வெறுப்புணர்வு, மதத்தால் வெறுப்புணர்வு, அரசியலால் வெறுப்புணர்வு, எல்லாருமே அப்படி இருக்கிறாங்கன்ட்டு நீயும் நானும் என்ன செய்ய முடியாது, அப்படி இருக்க முடியாது. இன்றைக்கி நாம் வித்தியாசமாக ஓடணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம்.